எங்கிட்ட நீங்கள் பேசணும் இல்லை என்கிட்ட டவுட் கேட்கணும்னா ஊரில் உள்ள பல நல்ல உள்ளங்களை கண்டுபிடித்து சுமார் இதுவரையும் 150 பேரை நாம் ரெக்கமெண்ட் பண்ணி அவர்களை இது புரிஞ்சவங்க எல்லாம் புரிஞ்சிருங்க. எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா அது கட்சி ஆகட்டும், ஆசிரமம் ஆகட்டும், ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக் ஆகட்டும், ஒருவேளை இதெல்லாம் பார்க்குறீங்க, பிடிக்கிறீங்க, டவுட் வருது, எங்கிட்ட நீங்கள் பேசணும் இல்லை என்கிட்ட டவுட் கேட்கணும்னா பல பேர் நினச்சிட்டு இருக்கீங்க என்னை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு. என்னை பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம். எனக்கு ஒரு இமெயில் இருக்குது தாங்க என்னோட கம்யூனிகேஷன். நீங்கள் ஆஃபீஸ் ஃபோன் பண்ணால் யாரும் நம்பர் தர மாட்டாங்க. நீங்கள் எங்கே வேணாலும் போங்க, யாரும் அதை விட ரொம்ப சிம்பிளுங்க. எனக்கு ஒரு மெயில் அனுப்பிச்சா ஹலோ சொல்லுங்கன்ற முடிஞ்சு போச்சு. அதான் சொல்கிறேன், ஒரு நாளைக்கு 300 பேர் பதில் சொல்கிறேங்கிறேன் இல்லையா? அந்த 300 நீங்களும் ஒரு ஆளாக இருங்க. என்னோட இமெயில் ஐடிங்க healerbaskar@gmail.com. அவ்வளோதாங்க. என் பேர் ஹீலர், HEALER. பாஸ்கர் BASKAR, ER கிடையாது. பல பேர் ER போட வாய்ப்பு இருக்குது. BH எல்லாம் கிடையாது. BASKAR, healerbaskar@gmail.com. எனி கொஸ்டின் நீங்கள் கேட்கலாங்க. கொஸ்டின் கேட்கலாம். இல்லை எங்கள் ஊர் காஞ்சிபுரங்க, எங்கள் வீட்டுக்கு ஒரு நாள் சாப்பிட்டு போங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக வரேன். பொண்ணு கல்யாணங்க முடியுமானா ஒருவேளை அந்த ஃப்ரீயாக இருந்தால் வரேன். இல்லை ஐ வாண்ட் டு டாக் டு எமர்ஜென்சினா நான் கூப்பிட்றேன். புரிஞ்சுக்க, இவ்வளோ தாங்க. சிம்பிள் கம்யூனிகேஷனுங்க. மீண்டும் சொல்கிறேன், 300 பேர் நான் பதில் சொல்லிட்டு இருக்கேங்க டெய்லி. ஒவ்வொருத்தரும் வேறு வேறு கேள்வி, வேறு வேறு விஷயங்கள். மொத்த விஷயம் இவ்வளோ தாங்க. 1stone9mango@gmail.com இமெயில் பண்ணுங்க. எல்லா வீடியோ ஆடியோவையும் ஃப்ரீ டைமில் கேட்க ஆரம்பிங்க. healerbaskar@gmail.com கேள்விகளை அனுப்புங்கள், உங்களுக்கு பதில் கிடைத்துவிடும். இவ்வளோதாங்க மொத்த விஷயம். இதுக்கப்புறம் இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு அடுத்த லெவலுக்கு வரதா இருந்ததுன்னா நீங்கள் ஃபோன் பண்ணலாம், கிளாஸ் அட்டன் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் நான் மட்டும் இல்லாமல் ஊரில் உள்ள பல நல்ல உள்ளங்களை கண்டுபிடித்து அவர்களையும் நாம் அறிமுகப்படுத்தி வைத்து கொண்டிருக்கிறோம். மலர் மருந்துகள் கற்றுக்கணுமா, அதுக்கு ஒரு கிளாஸ் இருக்குது. 5 நாள் நீங்கள் கற்றுக்கலாம். ஆன்லைனில் நேரடியாக கற்றுக்கலாம். மலர் மருந்து கற்றுக்கலாம். வருமா சொல்லிக் கொடுக்குறாங்க, தனி கிளாஸுங்க. வருமா, பிராணிக் ஹீலிங், பிராணா ஹீலிங், முத்ரா வகுப்பு, அஸ்ட்ராலஜி, அஸ்ட்ரானமி, ஜோசியம் கற்றுக்கலாம். இல்லை வானவியல் கற்றுக்கலாம். உங்களுக்கு வானவியல் இருக்குது இந்த கிளாஸில், வானவியல் கற்றுக்கலாம். அப்புறம் பெண்கள் சம்மந்தப்பட்ட நலம், பெண்கள் நலம், உலுஜி தியானம், லோட்டஸ் மெடிடேஷன், இப்படிங்க. ஊரில் யாரெல்லாம் நல்ல விஷயம் பண்ணுறாங்களோ சுமார் இதுவரையும் 150 பேரை நாம் ரெக்கமெண்ட் பண்ணி அவர்களை உலகுக்கு அறிமுகப்படுத்தி வச்சு அவர்கள் மூலியமாக இந்த உலகத்தில் நல்ல விஷயம் நடந்துட்டுருக்கு. இது புரிஞ்சவங்க எல்லாம் புரிஞ்சிருங்க. எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா அது கட்சி ஆகட்டும், ஆசிரமம் ஆகட்டும், ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக் ஆகட்டும், அவரை பற்றி மட்டும்தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. வேற யாரை பற்றியும் பேச மாட்டாங்க. அதில் முக்கியமான விஷயம் என்னன்னா தான் யாருக்கிட்ட கற்றுக்கிட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ பெரிய குருநாதர். இவங்ககிட்ட தான் போன கற்றுக்கிட்டு என்னங்க இருக்குது ஈகோ, அதையும் சொல்ல மாட்டாங்க. எந்த புக்கு படிச்சு எல்லாம் எங்கே மேலே இருந்து வந்துச்சுன்னே சொல்லிட்டு இருப்பாங்க. எங்கேயோ கோர்ஸ் போயிருப்பாங்க, ஏதோ புக்கு படிச்சிருப்பாங்க. வாய்த்தரும் சொல்லல, சொல்ல மாட்டாங்க. சிந்தியுங்கள்னு சொல்கிறேங்க. அந்த ஒரு 100 பேர்த்தை நம்ம அறிமுகப்படுத்தி வச்சோம்னா அதுலேயும் ஒரு 5-6 பேர் ராங் டைரெக்ஷனில் போகிறாங்க, இல்லைன்னு சொல்லல. பட் பர்ஃபெக்டாக கண்டுபிடிக்க முடியல. இருந்தாலும் மக்களுக்கு போய் சேரணுங்கிறக்காக பண்ணிட்டு இருக்கோன்னு சொல்கிறேங்க. எனவே அந்த மெயிலே இருக்குங்க, எல்லாத்துக்கும் கான்டாக்ட் நம்பர் இருக்குதுங்க. மொத்த விஷயம் இவ்வளோதாங்க. நிறையா கிளாஸ் நடந்துட்டுருக்கு, கலந்துக்கலாம். இயற்கை பொருட்கள் செய்கிறது எப்படின்னு 200 பொருட்களுக்கு வீடியோ இருக்குங்க. பார்த்து செஞ்சால் நீங்கள் பல நாள் செய்யலாம். அவ்வளோ எல்லாம் ஃப்ரீ தான். நீங்கள் ஹீலர் பாஸ்கர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் போனீங்கன்னா பல பேர் யூடியூப் சேனல் பார்க்கவே தெரியலிங்க. யாரையாவது பிடிச்சிருந்ததுன்னா உடனே அவங்களோட யூடியூப் சேனலுடைய பேரை முதல்ல கேட்டு தெரிஞ்சுக்குங்க. அதே பேரில் நிறைய பேர் நடத்திட்டு இருப்பாங்க. அவரோட உண்மையான சேனல் அது, ஆத்தரைஸ்டு, ஒரிஜினல் கண்டுபிடிங்க. அதில் போய் கடைசியாக போட்ட வீடியோலாம் பார்க்கக்கூடாது, பிளேலிஸ்ட்டுக்கு போகணும். இது யாருக்குமே தெரியலிங்க. ஹீலர் பாஸ்கர் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் போய் பிளேலிஸ்ட் போனீங்கன்னா யோகான் இருக்கும். அதில் 30 வீடியோ இருக்கும். பொருட்கள் தயாரிக்கிறது, அரசியல்னு பிரித்து வச்சுருப்போம். அப்போ அரசியல் வேணும்னா அதுக்குள்ளே போனீங்கன்னா லைனாக இருக்கும். ஹெல்த் வேணும் தனியாக இருக்கும், பிரித்து வச்சுருப்போம். அது யாரும் பார்க்காம லேட்டஸ்ட்டாக போட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா, லேட்டஸ்ட்டாக போட்ட வீடியோ யாருக்கு தெரியுமா போட்டிருக்கிறேங்க, ஏற்கனவே 19 வீடியோ பார்த்தவங்களுக்கு. நீங்கள் டேட்டா பார்த்தீங்கன்னா ஒன்றும் புரியாது, புரிஞ்ச மாதிரி இருக்கும், புரியாது. ஸோ எப்பவுமே யூடியூப் சேனலை பொறுத்த வரைக்கும் யாரை உங்களுக்கு பிடிச்சிருக்குதோ அவங்களுடைய ஒரிஜினல் சேனலை கண்டுபிடிங்க.
ஃபோன் பண்ணி கேளுங்க, எதுங்க சேனல் கேளுங்க. அந்த சேனலில் போய் பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்க, எல்லாமே இருக்குங்க. ஃபேஸ்புக் இருக்குங்க, இமெயில் இருக்குங்க, டெலிகிராம் சேனல் வச்சுருக்கேன். அந்த டெலிகிராம் சேனலில் மட்டும்தான் நீங்கள் 480 கட்டுரையை படிக்க முடியும், வேறு எங்கேயுமே கிடையாது. என்கிட்ட யாரெல்லாம் கேள்வி கேட்குறாங்களோ கட்டுரையை மாற்றிடுவேன். இன்றைக்கி நீங்கள் என்கிட்ட வரீங்க, புதுசாக ஒரு நோய் பேர் சொல்கிறீங்க, எனக்கு தெரிலன்னா ரிசர்ச் பண்ணி கட்டுரையாக மாற்றி டெலிகிராமில் போட்டுருவேங்க. நீங்கள் டெலிகிராமில் மட்டுமே நீங்கள் போய் சர்ச் பண்ண தெரிஞ்சிருச்சுன்னா என்னை கேள்வியே கேட்க வேண்டாங்க. டெலிகிராம் சேனல் வச்சுருக்கேங்க, அதுக்கு பேர் @IAM ஹீலர் பாஸ்கர். அதாவது டெலிகிராம் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணணும், அதில் சர்ச்சுக்கு போகணும். அட்டுனா ஏடி கிடையாது, ஏ போட்டு சுழிச்சது. @IAM ஹீலர் பாஸ்கர் சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு சேனல் வரும், ஹீலர் பாஸ்கரின் சிந்தனைகள்னு சொல்லி என்னுடைய புகைப்படம் இருக்கும். சுமார் 38,000-40,000 பேர் இருப்பாங்க. அதில் ஜாயின் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள், 480 கட்டுரை எழுதியிருக்கிறேன். ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்குறாரு, என் குழந்தை பச்சையாக மலம் போகிறது அப்படின்னா டெலிகிராமில் தான் 450 இருக்குது. அது எனக்கு எங்கே இருக்குன்னு எனக்கே தேட தெரியாது. நான் டெலிகிராமில் போவேன், பச்சை மலம்னு போடுவேன், வரும், வீட்டை போய் போஸ்ட் பண்ணிடுவேங்க. தோல்வியாதின்னு சொன்னால் புரிஞ்சுக்குங்க. இந்த 480 கட்டுரைகள் இருக்கிறனால தான் என்னால் ஒரு நாளைக்கு 300 பேருக்கு பதில் சொல்ல முடியுது. அப்புறம் அதில் அதை போஸ்ட் பண்ணிவிட்டு முன்ன பின்ன அவங்க கேட்ட எக்ஸ்ட்ரா கேள்விகள் பதிலெல்லாம் போட்டு, இல்லைங்க நீங்கள் இந்த அக்கு பஞ்சரை பாருங்கள், இந்த ஊரில் நீங்கள் கால் பண்ணுங்கள், நல்லா ஃபில் பண்ணி அனுப்பிச்சுட்ருவாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, யூடியூப் சேனல் பாருங்கள், ஃபேஸ்புக் பாருங்கள், இமெயில் அனுப்புங்க, கேள்வி கேளுங்க. டெலிகிராமில் போய் முதல்ல 450 கட்டுரோட தலைப்பை படிங்க. எதுக்குன்னா என்னைக்கு தேவைப்படுதோ அன்றைக்கி பார்த்துக்கலாம். எலி கடிச்சா என்ன பண்ணுறது எழுதி வச்சுருப்பாங்க, எலி கடிக்கும் போது என்ன தேடிட்டு இருக்க வேண்டாம். சிம்பிளுங்க. நீங்கள் டெலிகிராமில் போய் அந்த சர்ச் பண்ணி பழகிருங்களேன். டெய்லி ஒரு கட்டுரை படிங்க, ஒரு 2 வருஷம் படிச்சுட்டு இருக்கலாம். நீங்கள் எல்லாமே இருக்குதுங்க, கொடுத்துட்ருக்குறேங்க. மொத்த விஷயம் இவ்வளோதாங்கிறாங்க. ஒருவேளை அந்த இயற்கை பொருட்கள் தயாரிக்கிற நேரம் இல்லைன்னா அம்மி இயற்கை அங்காடின்னு வச்சுருக்குறேங்க. அம்மி தற்சார்பு சந்தை கோயம்புத்தூர்லேயும் சென்னையில் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் பொருட்கள் வேணும்னா நீங்கள் நேரடியாக வாங்கிக்கலாம், இல்லை ஆன்லைன் மூலமாக நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த இடத்துல முக்கியமான விஷயம் புரிஞ்சுக்குங்க, அம்மி இயற்கை அங்காடின்னு கடை வச்சுருக்குறேங்க. கோயம்புத்தூர் சென்னையில் மட்டும்தான் இருக்குது, வேறு எங்கேயும் கிடையாது. இதுவரை 500 பேர் எங்கிட்ட பிரான்ச் கேட்டு கோடிக்கணக்கான படத்தோட வெயிட் பண்ணுறாங்க. சிங்கப்பூரில் ஒரு பிரான்ச் கொடுங்கன்னு ஒருத்தர் 100 கோடி வச்சுட்டு 50 கோடி வச்சுட்டு இருக்கிறாரு. சொன்னால் நாளைக்கு காலையில் வச்சிருவாரு. உலகத்தில் இருக்கிற எல்லாரும் இந்த கடையை அவங்கவுங்க ஊரில் வைக்கிறதுக்கு பிரான்ச் வேணும்னு வெயிட் பண்ணுறாங்க, கோடிக்கணக்கான பணத்தோட. நான் ஏன் கொடுக்கலன்னு புரிஞ்சுக்குங்க. இப்படி உலகமெல்லாம் பிராண்ட் ஆரம்பிச்சிருச்சுன்னா எங்கிட்ட இருந்து பிடுங்கிடுவானுங்க, மறுபடியும் அவனுக்கு தான் சப்ளை பண்ணுவானுங்க. இதெல்லாம் ஏற்கனவே தெரிஞ்சது தானே. நான் புரிஞ்சுக்குங்க, ஒரு பிராண்டில் பொருள் வாங்குன்னு நான் சொல்லலையே, நீங்களே தயாரிங்கன்னு தாங்க சொல்கிறேன். இது வந்து சும்மா ஒரு சாம்பிள், ஒரு டெம்ப்ளேட், ஒரு கடை. நம்ம அது செஞ்சு பார்க்கும்போது தானே அது தெரியும். ஒரு சாம்பிளுக்கு தான் வச்சுருக்கிறேன், புரிஞ்சுக்குங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, அவங்கவங்க சொந்தமாக தயாரிக்கணுங்கிறது தான் நோக்கம். மீண்டும் சொல்கிறேங்க, இந்த 500 பேர்த்துக்கிட்ட நாளை காலையில் நான் ஓகேன்னு சொல்லிட்டா ஒரு கடையிலேருந்து மாதம் 1 லட்சம் வரும் எனக்கு. சிங்கப்பூர் மட்டும் இப்போ நான் சிங்கப்பூருக்கு இப்போ ஓகே சொன்னால் மாதம் 5 lakhs வரும் மினிமம் வருங்க. ரேட் கம்பேர் பண்ணி பாருங்கள். இங்கே இருக்கிற சோப்புங்க என்ன விலை தெரியுங்களா? முருகன் இட்லியில் போய் நான் சிங்கப்பூரில் சாப்பிட்டேங்க, காலை டிஃபன் சாப்பிட்டேங்க, 3000 ரூபா வாங்கிட்டாங்க. கேட்டு பாருங்கள், நீங்கள் முருகன் இட்லியில் சிங்கப்பூரில் போய் 4 இட்லி 2 தோசை சாப்பிட்டீங்கன்னா 3000. இல்லை, அந்த ஊர் மதிப்புக்கு சொல்கிறேங்க. ஆமாங்க, சிங்கப்பூரில் நீங்கள் ஒரு டீ சாப்பிட்டா குறைஞ்சது 100 ரூபா கம்மி, 200 ரூபாய் கம்மி, 250 ரூபாய் கம்மி சாப்பிட முடியாது. எதுக்கு சொல்ல வரேன், நாங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சொல்கிறேங்க. என்ன சொல்ல வரேன்னா, உங்ககிட்ட சுயசார்பு அப்படிங்கிறது ஒரு பிராண்டு பொருளை வாங்குறது இல்லை. ஆர்கானிக் ஷாப் போகிறதே சுயசார்பு இல்லைங்கிறங்க. நீங்களே தயாரிக்கிறதா சுயசார்பு. முடியல, எல்லா பொருளும் தயாரிக்க முடியல, 4 பேர் வாங்கிக்கலாம். பல பேர் அப்புறம் என்னாச்சுன்னா, இப்போ அப்படி இப்படி வந்து கடைசியாக எல்லா பொருளையும் கடையில் வாங்குறதுன்னு சுயசார்பு வந்துருச்சு. இப்படி நீங்களே எப்படி ஆர்கானிக் ஷாப் வைக்கிறதுன்னு ட்ரைனிங் கொடுக்குறேங்க. அப்போ இது வரைக்கும் நம்ம ட்ரைனிங்கில் 50 கடை உலகமெல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, புரிஞ்சுக்குங்க. வேற அவங்க பேரில், புரிஞ்சுதான் முக்கியமான விஷயம். அவங்கவங்க சொந்த பிராண்டு ஓப்பன் பண்ணுறதுக்கு ஐடியா கொடுக்குறமே தவிர இருக்கிற பிராண்டை டெவலப் பண்ணுறது கிடையாதுன்னு சொல்ல வரேன். ஒரே பிராண்டில் இருந்தால் லாக் பண்ணிடுவாங்க. இப்போ 50 பிராண்ட் இருக்குது, அவன் ட்ரைனிங் கொடுத்துட்டோம். ஒரு 50 பிராண்டை ஒரே நாளில் லாக் பண்ண முடியாது இல்லைங்களா? இந்த மாதிரி பல விஷயங்களை யோசித்து செய்து கொண்டிருக்கிறோம். இதாங்க நடந்துட்டு இருக்கு. மொத்த விஷயம் இதுதான். அதனால் என்ன ரிக்வெஸ்ட்னா,
நீங்கள் தயவு செய்து 19 வீடியோவை முழுமையாக பார்த்துவிட்டு கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். இது இல்லாமல் இந்த வகுப்புகள்லாம் நடந்துட்டு இருக்குதுங்க. இதை சொல்றதுக்கு தாங்க நான் இப்போ இந்த 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. இது புரிஞ்சாவே உங்களுக்கு போதுங்க. முதல்ல என்ன பண்ணுவேன்னா வந்தவங்க கிட்ட சப்ஜெக்ட் பேசிட்டு இருப்பேங்க. இப்போ ஏன் சப்ஜெக்ட் பேசலைன்னா, சப்ஜெக்ட் பேசினா 1 மணி நேரத்தில் ஒரு சின்ன சப்ஜெக்ட் தான் பேச முடியும். இப்போ பாருங்க, அதே 1 மணி நேரத்தில் எல்லா சப்ஜெக்டையும் நீங்களே எப்படி அதை கற்றுக்கிறதுன்னு சொல்லிட்டேன் இல்லைங்களா, எனக்கு திருப்தியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு இனி எப்படி கொண்டு போகிறதுன்னு புரிஞ்சிருச்சு இல்லைங்களா. அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம், எந்த சப்ஜெக்ட் பிடிக்குதோ அந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கலாம். இதாங்க மொத்த விஷயம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.